விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி தான் முன்னிலை. கிட்டத்தட்ட 73,000 வாக்குகள் இதுவரைக்கும் வச்சிருக்காங்க. 43,000 வாக்குகள் லீடிங்ல இருக்காங்க. முதலமைச்சர் இந்த கொண்டாட்டம் அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்காரு. நம்ம பார்க்கிற வகையில் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அது ஒரு பக்கமாக தான் போயிட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எல்லோரும் முயற்சி செய்தோம். ஆனால் இடைத்தேர்தல் எப்போதும் போகின்ற அளவுக்கு இன்றைக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. முடிவுகள் இன்னும் முழுமையாக இல்லை, வரட்டும். இருந்தும் கூட மக்கள் எல்லா எலெக்ஷன்லையும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மெயின் தேர்தலாக இருக்கட்டும், ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வரட்டும். அதன் பிறகு ஆராய்ந்து விட்டு உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் பேசுகிறேங்க. நான் மேபி நாளையோ நாளை மறுநாளோ இதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக பேசுவோம். ஒட்டுமொத்தமா இன்று இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்க சொன்ன மாதிரி திமுகவுடைய செயல்பாடு, மக்கள் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் அதை ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு ஆச்சரியம் தான். எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியை சார்ந்து போகுது. அதன் பிறகு ஒரு வருஷத்துல திரும்ப தேர்தல் வந்த பொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்திருக்கோம். இந்த முறையும் அப்படித்தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் பார்க்கின்றேன். அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு இடத்துல எடுத்து வேலை பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. அத்துமீறல்கள், முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் முதலே அப்பீல் பண்ணணும். இது ஈரோடு போல போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால் முழுமையாக முடிவுகள் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா, ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நாம் விதண்டாவாதம் பேசுகிறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான். அது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக களப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள். அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அரசினுடைய அதிகார பலம், பணபலம், படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதனை தான். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும். தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது. இப்பொழுதும் அது மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க, திமுக அமைச்சர். ஆனால் இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமாக எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒருவேளை அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அமைச்சர்கள் அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம். அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க, பொது தேர்தல் என்ன ஆச்சு, அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன, கிட்டத்தட்ட 87% இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கறதே அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜெனரலா நடக்குது. ஆளும் கட்சியை சார்ந்து மக்கள் போறாங்க. பல விதத்தில் யோசிக்கிறாங்க. 2 ஆண்டு தான், புதுசாக ஒரு எம்எல்ஏ மாற்றணுமா, ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணுமா, நேரமும் காலமும் குறைவா இருக்கு. அதனால மக்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தலுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுல இருந்து நான் மாறுபடுறேங்க.